எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆஹா, நாம் காண்பது கனவா இல்லை நனவா? கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு 85 பாயிண்ட் ஏறி இருக்கு. கடந்த 2 நாட்களாக கிஃப்ட் நிஃப்டியினுடைய சிக்னல் 200 பாயிண்ட் இறக்கம் அப்படின்ற மாதிரி காலையில் காமிச்சுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் கடந்த 2 நாட்களும் இறங்கு முகமாகவே 200 பாயிண்ட் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நேற்றைய மார்க்கெட்டில் கடைசிக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஸ்விங் ட்ரேடர் சம்பாதிக்க முடியினாலும் இன்ட்ரடே பண்ணவங்க மேபி சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன்னா நேற்று ஒரே நாளில் 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட லோலிருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம், மறுபடியும் அதே இடத்துல விழுந்துட்டு மறுபடியும் ஆனால் மொத்த பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளான மாற்றம் தான் இருக்கும். இருந்தாலும் கஷ்டமான நேரத்தில் அந்த இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்களுக்காவது நேற்று ஏதோ கொஞ்சம் வருமானம் என்பது பண்ணி கொடுத்தானேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். ஆனால் இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு நேற்று வாங்கி வச்சவங்களுக்கு அல்லது ஹோல்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாபம் வருமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கிஃப்ட் நிஃப்டி என்பது 90 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த தைவான் இவன் தாங்க நம்மளுக்கு வில்லன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டிருந்து எடுக்கக்கூடிய அத்தனை பணமும் இது போன்ற மற்ற நாடுகளுக்கு தான் போகுது. ஏன்னா பெரிய பெரிய குளோபல் அனலிஸ்ட் இந்தியாவினுடைய ரேட்டிங்கை குறைக்கும் பொழுது வேறு அந்த பணத்தை எடுத்து எங்கேயா போடுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தைவான் போன்ற நாடுகள்லாம் வளர்ச்சியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.84% அப்படின்றது இந்த தைவான் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. அதானே ஒவ்வொரு நாளும் மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி டெய்லி இந்த எஃப்ஐஎஸ்டிஎஸ் நம்ம மார்க்கெட்டில் வித்துட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம மார்க்கெட்டே ரொம்ப சோர்ந்து போயிடும், அப்புறம் கும்பா பாடிடும். ஸோ நேற்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் 3254 கோடி என்பது விற்றுருக்காங்க. ஆனால் நம்ம டிஐஸ் பை சைடு வந்துட்டாங்க 941 கோடி. இந்த ரெண்டுமே நல்ல விஷயம்தாங்க நண்பர்களே. நம்ம டிஐஸ் பையிங் சைடு வந்தது. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் காமிக்கிறது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து 2 நாட்களாக இறங்கி கொண்டிருந்த பங்கு ஆல்ரெடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட நிஃப்டி இண்டெக்ஸ் ரெஜெக்ஷன் ஆயிருக்கு. மறுபடியும் நீ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் போய் இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் இறங்கியிருந்தான்னு வச்சிங்களேன், அப்புறம் அவனை பார்க்கறக்கே ஏதோ கீழே விழுகக்கூடிய ஒரு கடப்பாறை மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும். அப்புறம் நம்ம வாங்கி வச்சதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏறுன்னு. ஆனால் மார்க்கெட் இப்படி அதனுடைய டைரக்ஷன் இப்படி பார்த்தா நிறைய அனலிஸ்ட்டுக்கு என்னம்பாங்க, பூரா செல்காலாம் அடிச்சு விடுவாங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்ம இறங்குறத பார்த்துட்டு வந்துக்கணும். நல்ல வேலை ஆண்டவனாக பார்த்து இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் சிக்னலில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் போட்டு விட்டுருக்காங்க. நண்பர்களே, இது போக இன்னைக்கு ட்ரேடர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த கேண்டிலை விட பெருசாக மேலே ஏதாவது பங்குகள் நகருமா அல்லது கீழே நகருமா அப்படின்ற வாட்ச் லிஸ்ட்டில் பல்வேறு பங்குகள் எடுத்து வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேற்றைய ரிசல்ட்ஸ் கேலண்டர் மணி கண்ட்ரோலில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த இன்றைய தேதியினுடைய ரிசல்ட்ஸ் கேலண்டர் இது. ஸோ இந்த 2 வகையான பங்குகளுமே நேற்று ரிசல்ட்ஸ் கொடுத்ததிலிருந்து இன்ஃபோசிஸ் முதல் கொண்டு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அடுத்த சில தினங்களில் ஏதாவது இந்த மாதிரி வால்டிலிட்டியாக இருக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் போட்ட பிறகு அதன் பிறகு பெருசாக மேலேயோ அல்லது பெருசாக கீழேயோ அல்லது ஏதாவது பெரிய லெவலில் வால்டிலிட்டி வருமா அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது நேற்றைய தேதியில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். இது போன்ற பங்குகளையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இன்றைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரிசல்ட் வருது. பட் அது யாருமே இதுவரைக்கும் இத்தனை நாள் இன்ஃபோசிஸ் கூட 10% ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறி இறங்கியிருக்கான். டெக் மஹிந்திராவில் நடந்திருக்கு, ஹெச்சிஎல் டெக்கில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒரு தடவை கூட சமீபத்தில் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10% ஏற்றமோ 10% இறக்கமோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததில்லை. எப்படி போட்டி நடக்கும்போது வருஷத்துக்கு ஒருக்காவோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு போட்டி நடக்கும்போது எங்கள் அணியும் கப்படிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த டைம் என்பது வரமாட்டேங்குது. ஒரு 10% 20% ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ரிசல்ட் அறிவிப்பின் போது வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் ஏதாவது வீக்கெண்டு பக்கத்தில் ரிசல்ட் கொடுத்துட வேண்டியது அல்லது மார்க்கெட்லேயும் அவ்வளோ பெரிய கம்பெனியை அத்தனை பர்சன்டேஜ் மூவ் பண்ண வைக்க முடியாமல் போயிடுது.
ஸோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது வந்து எங்கள் அணியும் கோல் போடுவானா அப்படின்ற மாதிரி இந்த ரிலையன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் 10% வேண்டாம், ஒரு 5%ஆவது ஏற்ற இறக்கத்தை செய்ய வேண்டாமா இந்த Q4 ரிசல்ட் சீசன் சமயத்தின் போது. எனிவே பல ஸ்விங் ட்ரேடர்கள் வந்து எங்களுக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அது போன்ற பங்குகளுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் போடாமல் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பெயர் போன வால்டிலிட்டி கம்பெனிகளுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நேற்றுக்கு வந்து இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கில் ஒரு குறிப்பிட்ட அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனு இருக்கக்கூடிய அந்த 9:15 கேண்டிலுக்கு மேலே இது பிரேக் அவுட் ஆன பின்பு அவன் அப்படியே லேஸ் வாக்கில் மேலே கீழே ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் கடைசியில் எண்ட் ஆஃப் த டைமில் அப்படின்னு பார்க்கும்போது மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த மாதிரி ஏதாவது பெரிய மூவ்மெண்ட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்க்குறாங்க. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான பங்குல ஸ்விங் ட்ரேடர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த அசோக் லைலாண்ட் என்பது நேற்றெல்லாம் 4% இறங்கிய ஒரு பங்கு. ஸோ அந்த பங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தன்னுடைய பழைய ஹைக்கு போனாலும் சரி, தன்னுடைய பழைய லோக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 10 ரூபா மூவ் ஆகணுமே, அதில் பாதி மூவ் ஆனாலும் சரி தான், அல்லது குறைவாக மூவ் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி கொண்டு வருமா அப்படின்னு ஸ்விங் ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணக்கூடிய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு ஒரு முன்னணியில் இருக்குது. இந்த SBI லைஃப் அப்படின்ற பங்குலேயும் அதே மாதிரி இப்போ இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அதனுடைய ட்ரெண்ட் என்பது கண்டினியூ ஆனாலும் மறுபடியும் இறங்க வேண்டியதாக இருக்குது. அல்லது ஒரு ரிவர்சல் என்பது உளுந்து ஒரு 2 days மூவிங் ஆவரேஜை 5 மினிட்ஸ் சார்ட்டில் டச் பண்ணாலும் சரி, அல்லது கொஞ்சம் மேல் நோக்கி ஏறினாலும் அதனுடைய மூவ்மெண்ட் என்பது அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்று 3% பக்கம் இறங்கியிருக்கான். ஸோ இது போன்ற பங்கில் இன்றைக்கி ஏதாவது பெருசாக மாற்றமோ அல்லது அடுத்தடுத்த நாட்களில் மாற்றம் வருமோன்னு இந்த SBI லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கையும் ட்ரேடிங்காக எல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த SBI லைஃப் இன்சூரன்ஸ் என்பது அவங்க என்ன செட்டப் வச்சுருப்பாங்க அப்படின்றது தெரியாது. பட் இது போன்ற பங்குகள் ஏதாவது மூவ்மெண்ட் காட்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி. மூன்றாவதாக பங்கு இந்த SBIயில் என்ன ஒரு செய்தினா, அது கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் 5 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துருக்கு. ஸோ இதனுடைய மூவ்மெண்ட்டும் இதை கிராஸ் ஓவர் பண்ணி மேல் நோக்கி போனாலும் சரி, அல்லது நேத்தத்தை லோவும் மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதனுடைய பங்கினுடைய விலையிலையும் மூவ்மெண்ட் என்பது வர வேண்டியதாக இருக்குது. கடைசியாக இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கினுடைய செய்தி என்னென்னா, அதனுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் என்பது குறைஞ்சிக்கிட்டே வருது. இருந்தாலும் அது வந்து கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது. ஸோ தன்னுடைய பழைய ஹையை போய் டச் பண்ணுற மாதிரி இருந்தாலும், அல்லது தன்னுடைய சமீபத்தினுடைய லோ பக்கத்தில் வர்ற மாதிரி இருந்தாலும், ஏதாவது ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருமா? சமீபத்திய நாட்களில் இதனுடைய ஹை என்பது 874 வரைக்கும் போயிருக்கு. தற்போதைக்கு 861 அப்படின்ற நிலையில் இருக்குது. அதே கீழ் நோக்கி இறங்கியது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி இடத்துல தான் அவன் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போனான். ஸோ அது வந்து 840ன்னு இருக்குது. ஸோ இரண்டு பக்கமே ஒரு மூவ்மெண்ட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த சைடு போய் டச் பண்ணுவான் அப்படின்றதான் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. சரிங்க நண்பர்களே, எப்படியோ இந்த கிஃப்ட் நிஃப்டி என்பது தன்னுடைய ப்ரீ மார்க்கெட் சிக்னலில் ஏதோ இன்றைக்கி பெரிய அளவில் எடுத்துனையுமே கண்ணு முழிச்சு பார்க்கும்பொழுதே 100 பாயிண்ட் நஷ்டம், 200 பாயிண்ட் நிஃப்டியில் நஷ்டம் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் தற்போதைக்கு க்ரீனில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்குமா? இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் போயிட்டுருப்பாங்க. நன்றி, வணக்கம்.